நீங்கள் இயக்கத்திற்கு வர வேண்டும். எப்பொழுது வர இருக்கிறீர்கள்? வர இருப்பதால் தானே வந்திருக்கிறேன். கதவு திறந்தது. ஒரு வரலாற்று தலைவனை பார்ப்பதற்கான தருணம். விஜய் அவர்கள் என்னை பார்த்ததும் கதவருகே ஓடி வந்து, உங்கள் பேச்சில் நான் சில இடங்களை பேச நினைப்பதை அல்லது பேச வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் பேசி, நீங்கள் நடத்திய போராட்டம், உங்களை பற்றியான விவரம் எல்லாமே எனக்கு தெரியும். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? ஓகே, கிராமத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கொண்டு வர வச்சாச்சு. அது கொண்டு வந்து ஒரு 15 நாளாக பக்காவாக வீட்டிலே வச்சு வளர்த்துக்கிட்டு. எப்படி நம்ம தலைவரை பார்ப்போம், பார்க்கும்போது கண்டிப்பாக இதை கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கோடிக்கணக்கான மக்களின் வறுமையை போக்க வந்த பாரிவல். உங்களுக்கு சால்வ பத்தலாம். அவங்க கேட்டாங்களா? விஜய் அவர்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா? அதை வாங்கத்தானே தவம் இருந்தேன். பேசுவதற்கு நாட்கள் இருக்கிறது. போர்க்களத்தில் புறப்பட தயாராக இருக்கிறோம். பேசுவோம் அண்ணா என்று சொன்னேன். மீண்டும் ஒரு முறை கையை இறுக பற்றி கொண்டு புகைப்படம் எடுக்கலாமா? உடனடியாக ராஜமோகன் ஐயா புகைப்படங்களை எடுத்தார். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் உண்டு. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல இதுவரைக்கும் வீரப்பன் அவர்களுடைய பயணம் செய்த முகிலன் அவர்கள் அப்படின்னு தான் இன்ட்ரோ பண்ணியிருப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தாவேக்காவில் இருந்த முகிலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தாவேக்கா ஒரு கட்சியில் சேர்ந்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சண்டே ஃபுல்லாகவே வந்து ஒரு 4-5 பேர் வந்து கட்சியில் இணைந்தது. உங்களுடைய போஸ்டாக இருக்கட்டும், பெலிக்ஸ் சாரோட இருக்கட்டும், அனஞ்சித் சாரோட இருக்கட்டும், பார்த்துட்டே இருக்க முடியுது. எதற்காக தாவேக்காவை முடிவு செஞ்சீங்க? வரலாறு வரைந்து கொண்டிருக்கிற மகத்தான மக்கள் தலைவன், ஈழ தாயகத்தின் தேசிய கொடியாம் புலிக்கொடியில் பதிந்திருக்கிற சிவப்பையும் மஞ்சளையும் இணைத்து மண்ணுரிமை போராளிகள் மடிந்து மண்ணிலே விதையாகிற போது அவருடைய கனவுகளை சுமப்பதற்கு காலடியில் காந்தல் மலரை வைத்து, நீ மடியவில்லையடா, உன்கதை முடியவில்லையடா என்ற வரிகள் எழுப்புகிற ஓசையில் இடையில் காந்தல் மலர் காலடியில் பூத்து குலுங்கும் காட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் அதே சிவப்பும் மஞ்சளும் நிறைந்த கொடி. போர்க்களத்திற்கு போகிற வீரன் மடிகிற போது காந்தல் மலரை ஈழத்தில் பதிப்பதைப் போல, தமிழ்நாட்டில் களத்திற்கு போகிற போது வெற்றி வாகை சூடி வருவாய் என்பதற்காக வாகை மலரை தலைவன் நடுவில் வைத்திருக்கிற தருணம். நாங்கள் புலிப்பாய்ச்சலோடு போராடுவதற்கு களமாடுவதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஈழத்தின் தேசிய கொடி, தமிழ்நாட்டின் தேசிய கொடியில் யானைகள் 2 மாலைகளை கொண்டு வந்து அலங்கரிக்க காத்திருக்கிற அற்புத காட்சி நிறைந்த தமிழக வெற்றி கழக கொடி. நான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தமிழர் கொடியாக பார்க்கிறேன். ஒன்று, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கித் தந்த என் முப்பாட்டன் வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க ஒரு வரலாறு படைக்கிற நேரத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். மாபெரும் மக்கள் தலைவர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மூத்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் தன் சொந்த உழைப்பால் எவருக்கும் அடிபணியாது, எவரிடமும் கை நீட்டாது. ஒரு அரசியல் தளத்தில் கடைக்கோடி மக்களின் கடைசி நம்பிக்கையாக ஒரு மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் விஜய் புறப்பட்டு வந்திருக்கிறார் என்கிற செய்தி நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டபோது, எப்படியாவது தலைவனின் கரத்தை கைப்பற்றி வழிநடத்த வேண்டும். உலகத்தில் மாபெரும் 2 பெரும் தலைவர்களோடு இந்த கரங்கள் கைகோர்த்து நடமாடியது. எப்பொழுதும் 3 என்பது தமிழர்களுக்கு ஒரு பொக்கிஷம். முத்தமிழாக இருக்கட்டும், அல்லது 3 மன்னர்களாகட்டும், அல்லது முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிற இந்த மொழியின் கீற்றுகள் 3ஆகட்டும், 5 காப்பியங்கள் 5ஆகட்டும், சிறுபெரும் காப்பியங்கள் 5ஆகட்டும் என்று வரிசைப்படுத்தி செல்லுகிற போது 2 தலைவர்களுக்கு பார்வையில் 3ஆம் தலைவனாக பரிணமித்திருக்கிற தலைவர் விஜயை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்கினேன். காலங்கள் கடந்தது. வீசாலை மாநாடில் கலந்து கொள்ள மாட்டோமா என்ற தருணத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர்
இறந்த துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை. வாரல் என மறித்து கைகாட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வர்ணித்து எழுதுகிறார். அவைக்களத்தில் பறக்கிற மீன்கொடியானது அசைந்து பறக்கிறது. கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரை விட்டு கடந்து நடந்து செல்லுகிற நேரத்தில் மேலூரை அவர்கள் அடைகிற போது இயற்கையில் அசையப்படுகிற மீன்கொடி உங்களை வரவேண்டாம் என்று தடுக்கிறது என்று இளங்கோவடிகள் எழுதுவார். ஏன்? கூடல் மாநகரில் நீங்கள் குடும்பம் நடத்த வந்தால் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று அந்த கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்திருப்பார். அதே கூடல் மாநகரில் 2வது மாநாடு தமிழக வெற்றி கழகம் மீன்கொடிக்கு பக்கத்தில் யானைக்கொடி பறந்தது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாபெரும் 2வது மாநில மாநாட்டை நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர் விஜய் மாவட்டம் தோறும் வருகிறேன் என்று மனம் பரப்பிய செய்திகள். ஆகா, மலைக்கோட்டை மாநகரில் 1வது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிற போது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு தலைவனின் கரத்தை கைப்பற்றுவதற்கு துடித்த லட்சோப லட்சம் இளைஞர்கள். 2வது என் தலைவன் வாழ்ந்த புண்ணிய முந்திரிக்காடு. என்னை உருவாக்கிய தேசிய தலைவன் தமிழரசன் தவழ்ந்த அரியலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு மாபெரும் மகத்தான தலைவன் உருவான மண்ணிலிருந்து மகத்தான மக்கள் ஒரு மாபெரும் தலைவனை பார்ப்பதற்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான தோழர்கள். நாகப்பட்டினம் 3 நாடே நடுநடுங்கி போன மக்கள் சந்திப்பு மாநாடாக அமைந்தது. 4வது குடகுமலையில் உருவாகிய காவிரி வங்கக்கடலில் கலந்து இருக்கிற சங்கமம் விளைவிக்கிற திருவாரூர் மண்ணில் திரண்ட மக்கள் வெள்ளத்திற்கு முன்னால் தலைவன் ஆற்றிய உரை. 5வது நாமக்கல் மண்டலத்தில் நாடே அதிருகிற வண்ணம் பேசிய பேச்சுக்கள். கரூர் பாய்ந்தோடும் காவிரி நீரில் லட்சக்கணக்கான தோழர்கள் குழும காத்திருந்த நேரத்தில் கொடூர நிகழ்வுகளை நடத்தியது அக்கிரம கூட்டம். விசாரணையில் இருக்கிறது, நாவை அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பேசினேன். அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் முடிவு கட்டுகிற தொலைவு நீண்ட தூரம் அல்ல, நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் வலையொலித்தளத்தில் கடுமையாக பேசிய வார்த்தைகள். குற்றவாளி என்பது யார் என்று நான் உரிமையோடு அவர்கள் பெயரை சொல்லி அடையாளப்படுத்திய விதம். நாட்கள் கடந்தது. தமிழக வெற்றி கழகத்தை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிற 41 பேரின் உயிர்கள் காற்று மண்டலத்தில் கலந்து இயக்குகிறது. முன்னெடுத்து செல்லுங்கள், உங்கள் பின்னால் அணிவகுத்து வருகிறோம் என்று பச்சிலம் குழந்தைகள் 11 பேரும் பதறி இயக்கத்தை வழிநடத்துகிற நேரத்தில் நிலைகுலைந்து போன தலைவர் பெருமக்கள், எமது வீட்டில் இவ்வளவு பெரிய துக்க சம்பவம் துயரச் சம்பவம் நடந்தேறியிருக்கிறது என்று மீள முடியாத நேரத்தில் தமிழ்நாட்டின் வீதிகளின் வலையொலி தளங்களில் குழந்தைகளுக்காக நான் தாலாட்டு பாடவில்லை, எழுந்து வாருங்கள், எம் தலைவன் காத்திருக்கிறான் என்று நான் எழுதினேன். தலைவன் யோசித்திருக்கிறார். என்ன யோசிச்சாரு? வானம் தொடுகிற முகிலை வரவழைத்து பாருங்கள் என்றார். என்னுடைய மூத்த இளவல் ராஜமோகன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய அலைபேசியிலே வந்து, அண்ணா நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டார். நலமாக இருக்கிறேன், உங்களை பார்க்க வேண்டும், நான் பார்ப்பதற்கும் துடித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், வருகிறேன் என்றேன். எப்பொழுது சந்திப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றார். நீங்கள் சொல்லுங்கள், வருகிறேன். ராஜ்மோகன் அவர்கள் ராஜ்மோகன் சந்திக்கணும்னு தான் கேட்டாங்களா, இல்ல தலைவர் விஜய் அவர்கள் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்கன்னு கேட்டாரா? முதல்ல உங்களை நான் பார்க்கணும் தான் சொன்னார். சரி, மகிழ்ச்சி. நிச்சயமாக தலைவனிட்ட கட்டளை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நாள் குறித்தார்கள். காலையிலெல்லாம் வலையொலித்தளங்களில் என்னுடைய வலைவீச்சுக்களை பேசி முடித்துவிட்டு நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராஜ்மோகன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அண்ணா மாலை 5 மணிக்கு
உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். வருகிறேன் என்றேன். இடம் கொடுத்தார்கள், குறித்தார்கள், தகவல் அனுப்பினார்கள். என்ன டேட்ல சார் இதெல்லாம் நடந்துச்சு? 2 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்பு. ம். நான் சரியா தேதி சரி, நினைவு ஓகே. பேசினோம். கடந்தேன். வானம் தொடுகிற மாளிகை, அரசியலை புரட்டி போடுகிற அறிவாற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், கற்பனைக்கும் எட்டாத காணும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் புஷியார் அவர்கள் என்னை சந்திக்கிறார் என்பதே எனக்கு பெருமிதம். கூடவே இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களில் ஒருவரும் தளபதியுமாக இருக்கக்கூடிய எனது மூத்தவர் அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் என்னை வரவேற்று உட்கார வைத்து அண்ணன் சொன்னாங்க, புஷியார், என்ன யூடியூப்பில் நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க, நேரில் வந்தால் பொசுக்குன்னு இருக்கிறீங்க என்னாரு. ஆனந்த் சாரா? ஆமாம். நான் சிரிச்சிட்டு உங்களுடைய பேச்சை நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் இயக்கத்திற்கு வர வேண்டும், எப்பொழுது வர இருக்கிறீர்கள் என்றேன். வர இருப்பதால் தானே வந்திருக்கிறேன். நீங்க பதில் சொன்னீங்க. ஆமாம். ஓகே, மகிழ்ச்சி. உடனே அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள், ஆனந்த் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த மீட்டிங்லே. அப்போ அவர் சொன்னார், ஜான் ஆரோக்கியசாமி, இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே எங்களுக்கு தெரியும், அது ரொம்ப அபாயகரமானவை. நாங்களும் அந்த கொள்கையை உடையவர்கள் தான், ஆனால் வெளிக்காட்ட முடியாது. தமிழ் தேசியத்தை ஆமாம். அப்படி சொன்னாங்களா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள்? வெளிப்படையாக சொன்னாங்களா? வெளிப்படையாக சொன்னாங்க. ஓகே. அப்போ சேராதோர் இல்லாதோர் இடமில்லை, சேருகிற இடமும் சரியானது தான் என்பதை என் உள்மனது சொன்னது. உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்கு நிறைய பொறுப்பும் கடமை இருக்குது, நீங்கள் பணியாற்ற தொடங்குங்கள் என்று அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் என்னிடத்திலே சொன்னார். நான் சொன்னேன், நான் கட்டுப்பாடற்றவன், களங்களை வெல்வதற்கு யாரும் தடை போட முடியாது. ஆனால் ஒரு இயக்கம், மக்களுக்கான இயக்கம் நடத்துகிற போது, அறிவாயுதத்தை ஏந்தி நிற்கிற இயக்கம் நடத்துகிற போது, இயக்கத்திற்கென்று கொள்கைகளும் கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கும். என்ன அண்ணா உத்தரவிடுகிறீர்கள் நான் போராடுவதற்கு என்று சொன்னேன். வரும் என்று சொல்லிவிட்டு ஒரு 20 நிமிட சந்திப்பிற்கு பிறகு என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். நான் வந்துட்டேன். ஓகே, இது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சண்டே விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு செவ்வாய் என்றே நினைக்கிறேன். 8 நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு என் தலைவனை பார்த்து. என்ன சார் சொல்றீங்க? எங்களுக்கு என்னமோ சண்டே தான் சார் போட்டோ வந்துச்சு, நீங்க செவ்வாய்க்கிழமைன்றீங்க. இல்லை, அதுதான் இயக்கம். நான் என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகனோடு பல கட்டங்களில் பல அரசியலை பேசுகிற போது, அரசியல் எப்படி என்பதை இன்றளவும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் மூத்த இளவல் ராஜ்மோகனிடம். தெளிவான பார்வை, தெளிவான சிந்தனை, அரவணைக்கும் பண்பு, ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர் என்னுடைய பார்வையில் மூத்த இளவல். அண்ணன் புஷியார் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு முதலாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டம். ஆம், எஸ்ஐஆர் திட்டத்திற்காக அதில் இருக்கிற ஓட்டைகளை நிறைவு செய்ய வேண்டும், சரியாக்கப்பட வேண்டும் என்பதை கண்டித்து சென்னையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ளுகிற போது, என்னையெல்லாம் இன்றளவும் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் மகத்தான செயல் வீரர், தேர்தல் அரசியல் பிரிவின் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்கள், நான் அவரை பார்க்க என்னை அவர் பார்க்க இருவரும் கட்டித் தெளிவிய ஆரத் கொடுத்து, அந்த நேரத்திலும் கூட ஒரு புண்ணும் இருவலோடு கைகுலுக்கி விட்டு கடந்தார். ஆர்ப்பாட்டம் முடிந்தது.
அண்ணன் புசியார் அவர்களை நான் பார்ப்பதற்காக அவருடைய மகிழுந்துக்கு அருகிலே வருகிறேன். என்னை பார்த்ததும் பின்னிருக்கையில் இருந்த புசியார் அவர்கள் எழுந்து வந்து கண்ணாடியை இறக்கி என்னிடம் கைகுடித்து விட்டு நலமாக இருக்கிறீர்களா என்றார். நல்லா இருக்கிறேன் என்ன. அற்புதமான ஒரு சிரிப்பு. கடந்து போனது மகிழுந்து. காத்திருந்தேன், அழைப்பு வரும். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்பவே தலைவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு மீட்டிங் இருக்கும், கண்டிப்பா கட்சியில் ஜாயின் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. கடல் அலைகள் என்றும் காணாமல் போவதில்லை, காட்சி தந்துதான் இருக்கும். அடிக்கிற அலைகளுக்கு நடுவே காற்றும் சங்கநாதம் ஊதும். ஒரு பெருத்த நம்பிக்கை. திடீரென்று கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 8-10 மணி அளவில் ராஜமோகன் அவர்கள் சொன்னார், மாலை 4-5 மணிக்கு உங்களுக்கு முக்கியமான சந்திப்பு இருக்கிறது, நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார். நான் 1 மணிக்கே நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு என்னுடைய அறைக்கு சென்று நான் என் மனதில் ஓடுகிறது, எங்கேயோ செல்ல இருக்கிறோம். ஆம், வன்னிக்காட்டில் தலைவனை சந்திப்பதற்காக கால் நடுக்கத்தோடு கால்நடையாய் சென்று பிறகு மோட்டார் சைக்கிளில் பயணித்து ஒரு இருட்டு பகுதிக்குள் என்னை கொண்டு போய் பாதாள அறையில் பக்காவாக வைத்துவிட்டு 3 நாட்கள் தங்க வைத்து விட்ட ஒரு சூழலில் மனம் பதபதைத்து கொண்டிருக்கிற நேரத்தின் 4வது நாட்களாக 1996இல் என் தலைவனை சந்தித்த நிகழ்வை போல சந்தன காடில் 1998ஆம் ஆண்டு முட்டாள்கள் தினமான ஏப்ரல் 1இல் ஈரோடை மாவட்டம் தாளவாடிக்கு அருகில் இருக்கிற தொட்டக்காசனூருக்கும் பக்கத்தில் இருக்கிற கல்மண்டிபுர காடுகளுக்குள் சென்று நடந்து நடந்து கால்கள் சோர்ந்து கண்கள் இருண்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைகள் கூட மலைப்பாக தெரிந்தது. காடுகளின் முற்கள் கூட எங்களை முத்தம் கொடுத்தது. அதிகாலை 5 மணி அளவில் இன்னும் சற்று நேரத்தில் சூரியன் வெளியே வருவான், நிலவு பூமிக்குள் அடங்கும் என்கிற நேரம். காட்டுக்கோழிகளும் கரிச்சான் குருவிகளும் கத்துகிற பாக்கியம். எங்கோ ஒரு பக்கம் யானை பிளிறுகிற சத்தம். இந்த நேரத்தில் நாம் இவ்வளவு பெரிய வனத்திற்குள் யாரை பார்க்க போகிறோம் என்கிற பரிதவிப்பு இருந்ததே, அதை போல அந்த 8-10 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரை பார்க்க போறோம் உங்களுக்கே ஒரு கேள்வி தோண ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கு சந்திச்சிங்களா, 4 மணிக்கு சந்திச்சிங்களா? 4 மணிக்கு என்னுடைய வாகனம் ஒரு இடத்திற்கு செல்லுகிறது. அந்த இடத்தில் என்னுடைய இளைய மூத்தவர் ராஜமோகன் அழைத்தார், வரவேற்றார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியும் தலைவனை சந்தித்து விடுவோம். ஊரிலிருந்து சந்தனக்கன்றுகளை வரவழைத்தேன். அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஒரு செடி கொடுத்தீங்களே, அது என்ன செடி சார் கேட்கணும்னு நினைச்சிட்டேன். ஓகே, மொத்தம் 4 கன்றுகள் வரவழைக்கப்பட்டது. ஏன்னா நான் எல்லாருக்கும் துண்டு போத்துவதில்லை. ஏன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, எப்படி அந்த டியூரேஷன்ல கொண்டு வர முடிஞ்சது? இல்லை, நான் தான் சொல்றேனே, அசாத்தியான நம்பிக்கை. ஓகே, தலைவர் நமக்கு எங்க ஊரு சார்? எனக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் தாஞ்சூர்னு ஒரு சின்ன அழகிய கிராமம். ஓகே, கிராமத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கொண்டு வர வச்சாச்சு. அது கொண்டு வந்து ஒரு 15 நாளா பக்காவா வீட்டிலே வச்சு வளர்த்துக்கிட்டு எப்படி நம்ம தலைவரை பார்க்கும்போது கண்டிப்பா இதை கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. சந்தனக்காட்டிகளில் தவழ்ந்தவன் சந்தனக்கன்றை கொடுப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். நான் நிறைய பேருக்கு சந்தனக்கன்றுகளை மட்டுமே என்னுடைய பரிசாக அளிப்பேன். ஓகே, அந்த நிறைய பேருக்குன்னா பிடித்தமான ஆட்களுக்கு மட்டும் சந்தனக்கன்றுகள் கொடுப்பீங்களா, இல்ல பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? இல்லை, இதற்கு முன்னால் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்களுக்கெல்லாம், எடுத்துக்காட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவிற்கும் நான் சந்தனக்கன்று கொடுத்திருக்கிறேன். என்னையெல்லாம் இன்றளவும் வழிநடத்துகிற ஆளுமை அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்களுக்கும் நான் சந்தனக்கன்று தான் கொடுத்தேன். எண்ணற்ற பேர்களுக்கு நான் அந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல விரும்பலை. ஆக அந்த கன்றுகள் வரவழைக்கப்பட்டு அந்த கண்ணோட போகிறேன். அண்ணா இளையவர் மூத்தவர் ராஜமோகன் அவர்கள், அண்ணா ஒரு கன்று மட்டும் கொண்டு வாங்கினா போதும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலான்னாரு. சரி வாங்க. அந்த கன்றோடு ஒரு முக்கியமான இடத்தில் சந்தித்தோம். அண்ணா 5 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும்னா 4 மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும். அது 4 இல்லை 3:55க்கே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம்
அமர்வு. புதிய நண்பர்கள் சில பேர் அறிமுகம். புதிய நண்பர்கள்னா அன்றைக்கு கட்சியில சேர்ந்தவர்களா? ஆமாம். ஏன்னா இன்னும் 2-3 பேர் இருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. அது எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே. இல்லை இல்லை. என்னுடைய அருமை நண்பர் தோழர் பிளிக்ஸ், என்னை அவர் பார்க்க அவரை நான் பார்க்க 2 பேரும் வெக்கப்பட்டு கொண்ட வரலாறு. நீங்களுமா? ஆம். நீங்களுமா? ஆம். ஓகே. அது ஒரு அழகைய தருணம். மற்றவர்களெல்லாம் எனக்கு அறிமுகம் ஆகவில்லை, இருந்தாலும் முகங்கள் அறிமுகம். இளையவர் ராஜ்மோகனின் மகிழுந்து சிவப்பு கார், அனைவரும் ஏறினோம். நான் அந்த சந்தனக்கண்ணை கைவிடவில்லை. கையிலே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா எல்லாரோட ஃபோட்டோவும் வந்து தலைவர் கூட நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் மட்டும் தான் வந்து ஒரு செடியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன செடின்ற டவுட்டை இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க. அது மரக்கன்று, செடி அல்ல. மரக்கன்று. மகிழுந்து கிளம்பியது. சிங்கார சென்னையின் சாலைகள் காரை தாளாட்டியது. வர்ணிக்கிறீங்களா சார் எல்லாத்தையுமே? கர்ப்பிணி பெண் காரில் அமர்ந்திருந்தால் தானாகவே சுயமாக குழந்தை பிறந்திருக்கும். அது சிங்கார சென்னையினுடைய சாலைகள். கடந்தது மகிழுந்து, கிழக்கு நோக்கி பயணித்தது. ஆம், வங்காள விரிகுடா கடல் கண்ணுக்கு எட்டிய தூரம் அலைகளாய் காட்சி தந்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டிருப்பார்களோ என்னமோ, உற்று பார்த்தார்கள். மகிழுந்து மேலே சென்றது. மலையில் நடந்த காட்கள் மாடியில் காரில் பயணிக்கிறதா? மகிழ்ச்சி. போனோம். நண்பர்கள், புதிய நண்பர்கள் வரவேற்றார்கள். மகிழ்ந்த விட்டு இறங்கி பார்வையாளர்கள் அந்த அறையில் அமர்ந்தோம். ஒருத்தர் கேட்டார், டீ காஃபி? நான் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை. பச்சை தேநீர் இருந்தால் தாருங்கள். கிரீன் டீ வந்தது, அருந்தினேன். ஒரு மெல்லிய ஓசை, இசைஞானியின் தாலாட்டு இனிமையாக இருந்தது. காதுகளுக்கு ஒரு ரீங்காரம். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் உண்டு, கலங்கால் கைகோக்கும் நேரம். ஆஹா, இந்த சூழலுக்கு ஏற்ற தாலாட்டு பாடல் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கிழக்கு பக்கமாக திரும்பி பார்த்தேன். கண்ணாடி அலைகளில் வந்து முத்தம் கொடுக்கிறது கடலின் அலைகள். ஓகே, அப்போ இது ஏதோ வந்து பனையூர் ஆஃபீஸோ நீலாங்கரை ஆஃபீஸோன்னு மட்டும் தெரியுது சார். மாட்டேன். அற்புதமான தருணம். அலைகளின் ஓசை கேட்கவில்லை, அலைகள் தெரிந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் கடல் எங்களை வாழ்த்தியது. அமர்ந்தோம். சற்று நேரத்தில் திரை கடலை மறைத்தது. பிறகு அமர்ந்து தேநீர் வந்தது, குடித்தோம். மந்திர புன்னகையோ மஞ்சள் நீலவோ கண்ணே கண்ணே. இந்த பாட்டும் என்னை தாளாட்டி கொண்டிருந்த நேரத்தில் இதெல்லாம் உங்க உள் மனசுல ஓடக்கூடிய பாடல்களா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே. கவிஞர் கண்ணதாசன் மரணத்தை தொடுகிற போது தன் மகளை மடியில் போட்டுக்கொண்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதற்காக வானூர்தியில் ஏறும்போது மகளை பார்த்து செல்லுகிறோம், திரும்பி எந்த சூழலில் வர மறுக்கிறோம் என்பதை தெரியாமல் பயணிக்கிற என் இனமானத்துடைய கவிஞன் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய வரிகள், கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உன்னை நான். சேசுதாஸ் அவர்கள் உருக்கமாகிய பாடிய அந்த பாடல் என் உள்ளத்தை நகர்த்தியது. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்கிற பாடலோடு பாடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, மன்னனை சந்திக்கும் போது இந்த பாடல் ஒலிக்கிறது. ராஜ்மோகன் வந்தார். அண்ணா அழைக்கிறார், போங்க. சந்தனக்கண்ணை எடுத்தேன் அவசரமாக, நான் எடுத்து வருகிறேன். ஓகே, ராஜ்மோகன் எடுத்துட்டு வந்தாங்களா?
கதவு திறந்தது. ம். ஒரு வரலாற்று தலைவனை பார்ப்பதற்கான தருணம். திறந்த கதவுகள் என்னை பார்த்து வா என்று சொன்னதைப் போல அழைத்தது. ஆம், ஒரு மாபெரும் மக்களின் தலைவன், அடுத்த புரட்சிக்கு உத்தரவிடுகிற தலைவன், என் உள்ளமெல்லாம் பூரித்திருக்கிற தலைவன் விஜய் அவர்கள் என்னை பார்த்ததும் கதவருகே ஓடி வந்து, நானும் தலைவனை பார்த்த மகிழ்ச்சியில் என்ன செய்வதென்றே தெரியாமல் என்னை இறுக கட்டிப்பிடித்து, உங்கள் பேச்சில் நான் சில இடங்களை பேச நினைப்பதை அல்லது பேச வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஓகே. எந்த ஆல்ரெடி உங்க விஷயம்? ஸ்பீச்லாம் வந்து நிறைய டைம் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்துருக்காரு. ஓகே. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சார் சொன்னாங்க? நீங்கள் நடத்திய போராட்டம், உங்களை பற்றியான விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது தாயானவள் பொழுதெல்லாம் ஆடு மேய்த்து விட்டு அதை ஓட்டி வந்து கட்டுத்தறியில் கட்டுகிற நேரத்தில் தமிழு என்கிற ஆட்டுக்குட்டி வீட்டிற்குள் நுழைந்ததாக எங்கள் அப்பா ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, பிடிச்சி கட்டு முத்தாச்சின்னு சொல்லுகிற நேரத்தில் அப்பா இப்பொழுதும் படுத்த நிலையில் இருக்கிற வயதானவர், உங்களை சந்திக்கிறேன் அண்ணா என்று சொன்னேன். அவர் ஒரு புன்முறுவல், அந்த முகம் அமைதியான முகம், மௌனமான பேச்சு, மெல்லிய சிரிப்பு, எவ்வளவு தன்னடக்கம். நான் மனிதரில் புனிதர்களை பார்த்திருக்கிறேன், மனித புனிதர்களையே வென்ற தலைவனை அன்றுதான் கண்டேன். இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி ஆளுமைகள் தலைவர்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. இன்றைக்கு விஜய் அவர்கள் கிட்ட பார்த்ததும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும், இல்ல ஆளுமை பண்பு உடையவரா தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாரு? கோடிக்கணக்கான மக்களின் வறுமையை போக்க வந்த பாரிவள்ளல், முல்லைக்கொடி வளர்கிறதே என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய தமிழர் மரபு, பாரி மன்னனைப் போல அவருடைய பார்வை, நெஞ்சம் நிறைந்த பார்வை, யாருக்கும் அஞ்சாத பார்வை, நிலத்தில் எவராலும் வெல்ல முடியாத பார்வை. அதுதான் அந்த மன்னவனே மன்னவனே மாலையீடும் மன்னவன் அந்த பாடல் அப்பொழுதுதான் வைத்துக்கொண்டு ஒரு தெல்லிய சந்திப்பு. நீங்க இது வரைக்கும் பாடின பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு மெலடியோட இதுவாக தான் இருக்கு. ஒரு தலைவன் அப்படின்னும் போது இன்னும் வேற மாதிரியான வேர்ஷன்ல உங்களுக்கு பாடல்கள் வந்திருக்கு. நான் என்ன நினச்சி போனேன்னா, அது ஒரு பெரிய சினிமாட்டிக்கலாக இருக்கும்னு நினச்சேன், திரைக்கவர்ச்சிகள் இருக்கும் என்று நினைத்தேன். அங்க நீங்க எதிர்பார்த்த எந்த திரை இதுவுமே இல்லை. தமிழர் மரபுகள் தலை தோங்கி கிடக்கிறது அந்த வீட்டிற்குள். அப்படியா? நான் சந்தித்த அறை மிக எளிமையாக, வறியவர்கள் வந்தும் பார்க்க வேண்டும் என்கிற அறையாக இருந்தது. எளிய மக்களின் தலைவன், அன்றாடங்காட்சி மக்களின் ஒரு மாபெரும் அறிவாற்றல் தலைவன். இந்த சந்திப்பு 8.2 நிமிடங்கள் நீடித்தது. 8.2 நிமிடங்களா? ஓகே. நான் பேச பேச அவர் கேட்டார். அவர் சொன்னார், இக்கட்டான சூழ்நிலையில் நாம் சிக்கியிருக்கிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பேச்சை நான் ரசிச்சிருக்கிறேன். அந்த இக்கட்டான சூழ்நிலை எதை சொல்றாங்க? கரூர் சம்பவத்தை சொல்றாங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் பேசிய பேச்சு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். அந்த ரொம்ப பிடிக்கும் சொல்றதோட ஒரு பச்சிலும் குழந்தை, ஒரு 2.5 வயது குழந்தை பேசுவதைப் போல. ஏன்னா கட்சிக்கே வயசு 2 தான். நான் ஒரு தலைவனாக பார்க்கவில்லை, என் தலைவனை நான் ஒரு 2.5 வயது குழந்தையாக பார்த்தேன். நான் பேச பேச கேட்டார். அப்பொழுதுதான் சொன்னேன், நம் கொடி ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறக்கக்கூடாது. எல்லோரும் பேசினார்கள், தாவேக்கா கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார்கள். நான் சொன்னேன், தலைவனிடத்திலே சொன்னேன், ஒரு நாளைக்கு எண்ணற்ற போராளிகள் களத்திலே மடிகிற போது, போர் வீரர்களை காப்பாற்றுகிற பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 100கணக்கானவர் இறக்கிற போது கூட ஈழத்தாயகத்தில் ஒரு நாளும் புலிக்கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததில்லை அண்ணா. நம்மை வழிநடத்துகிற 41 எம் தமிழ் குழந்தைகள், தமிழ் பிள்ளைகள் இறக்கும் போதும் நம் கொடிக்கம்பத்தில் பறந்த வாகை கொடி ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறக்காது என்றேன். அதை ரசித்து கேட்டார்.
நான் வாரல் என மரித்துகை காட்ட என்று சொன்ன அந்த வரிகளையும் அவரிடத்திலே சொன்னேன். என்னது என்னது? சிலப்பதிகாரத்தின் வரிகள். சிலிர்த்து கேட்டார். எழுந்தார். பேச்சு முடிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் சந்தனக்காட்டையும் மன்னிக்காட்டை விட்டு புறப்படுகிறோம் என்கிற எண்ணம் உள்ளுக்குள் ஓடியது. நான் உங்களுக்கு சால்வை பத்தலாமா? போத்துங்க. அவங்க கேட்டாங்களா? விஜய் அவர்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா? அதை வாங்கத்தானே தவம் இருந்தேன். ஓகே. போர்த்தினார். மஞ்சளும் பச்சையும் கலந்த கிளிப்பச்சை நிறத்தில் எனக்கு துண்டு போர்த்தப்பட்டது. அதே சிவப்பும் மஞ்சளும் துண்டு கைகளுக்கு வந்தது. இந்த துண்டை உங்களுக்கு நான் போடலாம்ல? உரிமையோடு கேட்டார், உணர்வோடு கேட்டார், உரிமையோடு கேட்டார், உள்ளத்தில் இருக்கிற வார்த்தையோடு கேட்டார். போடுங்களண்ணா, இதை வாங்கத்தானே வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். கழுத்தில் மாட்டிய சிவப்பும் மஞ்சளும் சிவப்பும் கண்கொள்ளா காட்சியாக கழுத்தில் கிடந்ததை ஒரு முறை உற்று பார்த்தேன். ஒரு நாளும் இந்த தோளில் எந்த கட்சி துண்டும் போடாத காலகட்டத்தில் பரிணமித்து வந்த இவன் தமிழர்களின் துண்டாக, நான் தாவேகா துண்டை அணிந்து கொள்ளுகிற நேரத்தில்தான் ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் முதன்மை களத்தின் வீரனாக தலைவனையும் தமிழர்களையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பாக நான் உணர்ந்தேன். களமாடுவதற்கு நேரம் குறித்து விட்டார். பயணப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம். அண்ணன் சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க, இந்த வீரப்பன் ஸ்டோரி நம்ம எப்போ பேசிக்கலாம்? பேசுவதற்கு நாட்கள் இருக்கிறது, போர்க்களத்தில் புறப்பட தயாராக இருக்கிறோம், பேசுவோம் அண்ணா என்று சொன்னேன். மீண்டும் ஒரு முறை கையை இறுக பற்றி கொண்டு புகைப்படம் எடுக்கலாமா? எடுங்கள். எல்லாமே விஜய் அவர்கள் தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, துண்டு போடலாமா, ஷாலு பொத்தட்டுமா? உடனடியாக ராஜ்மோகன் ஐயா புகைப்படங்களை எடுத்தார். ராஜ்மோகன் சார் தான் கிளிக் பண்ணதா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே? ஓ, ஓகே. போயிட்டு வர்றேன்ண்ணா, நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தலையை அசைத்து என்னை அனுப்பிய விதம், நான் சந்தித்த தலைவர்களைப் போல இன்னொரு தலைவனை நான் பார்த்திருக்கேன். இன்னொரு தலைவனை நான் கரம் பிடித்திருக்கிறேன். அண்ணா உத்தரவிடுங்கள், முதல் கள வீரனாக போராடுவதற்கென்று காத்திருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் கொள்கை என்று பேசி கொள்ளையடிக்கிற கும்பலையும் விரட்டுவதற்கான நாளை குறித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வீதிகள் அதிர்வதற்காக காத்திருக்கிறது. வாருங்கள் தமிழர்களே, தமிழக வெற்றிக் கழகம் உங்களையும் அரவணைக்க காத்திருக்கிறது. ஒரு எளிய மகனை ஆடு மாடு மேய்க்கிற அற்புதத்தாயின் புதல்வனாக நின்று அரசியல் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆயுதம் தரித்த போர் அல்ல, பேராயுதம் தரித்த போருக்கு தயாராகிறேன். வாருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறோம். களம் காத்திருக்கிறது வெல்வதற்கு. ஓகே. இப்போ எதனா பொறுப்பு கொடுத்தா நீங்க ரெடியா இருக்கீங்க? ஏதாவது பொறுப்பு கொடுக்கறதா சொன்னாங்களே, ஏன்னா தாவேக்காக்கு இணையிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, நம்ம இங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை சேர்ந்த நபர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் எதனா வழங்கப்படுமா வரக்கூடிய காலங்கள்ல? பொறுப்புள்ளவர்களுக்கு எதுக்கு பொறுப்பு? ஓகே. வெறுப்பாக நிற்பவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கணும். நாங்கள் பொறுப்புணர்வோடு பொறுப்பாக வேலை செய்வர்களுக்கு பொறுப்பு தேவையில்லை. பொறுப்பு ஒரு பொருட்டாக இல்லை. ஆனால் பொறுப்பு கொடுத்தால் இன்னும் பொறுப்பாக, இன்னும் கூடுதல் பொறுப்பாக களமாடுவோம். ஓகே சார். சார், உங்களுடைய விஜய் அவர்களுடைய சந்திப்பு தாவேக்காவில் இணைஞ்சதை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றிகள் சார். நன்றி.